அம்முஸ் டைரி. பொய் சொன்ன சிறுவனும் புலியும். அழகான மலைகள், பச்சை பசேல் என வயல்வெளிகள் நிறைந்த ஒரு அமைதியான கிராமம் அது. அந்த கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவனுடைய தினசரி வேலை ஊர் மக்களின் ஆடுகளை மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்று மேய்ப்பதுதான். தினமும் காலையில் உற்சாகமாக ஆடுகளுடன் கிளம்பும் ராமு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் ஆடுகளை பத்திரமாக பட்டிக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். மலை அடிவாரம் எப்போதும் நிசப்தமாக இருக்கும். ஆடுகள் அமைதியாக புல் மேய்ந்து கொண்டிருக்கும். ஒருநாள் ராமுவுக்கு தனிமையில் இருந்ததால் பெரும் சலிப்பு ஏற்பட்டது. தினமும் இதே வேலை, ஏதாவது சுவாரஸ்யமாக செய்யலாமே என்று நினைத்தான். அவனது மனதில் ஒரு விபரீதமான குறும்பு எண்ணம் தோன்றியது. ஊர் மக்களை வேடிக்கை பார்க்க திட்டமிட்டான். திடீரென்று ஒரு பெரிய பாறை மீது ஏறி நின்று கொண்டு ஊரே அதிரும் வகையில் சத்தமாக கத்தினான். புலி வருது, புலி வருது, ஐயோ யாராவது ஓடிவாங்க, புலி ஆட்டை பிடிக்க வருது. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் பதறிப்போனார்கள். கையில் இருந்த அரிவாள், கம்பு, மண்வெட்டி என எதையும் விடாமல் எடுத்துக்கொண்டு மலைக்கு மூச்சிறைக்க ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே ஆடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. ராமு கையை தட்டிச் சிரித்தான். ஐயையோ, எல்லாரும் ஏமாந்துட்டீங்களே, நான் சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டேன் என்றான். மக்கள் கோபத்துடன் எச்சரித்துவிட்டு திரும்பினார்கள். சில நாட்கள் கழித்து மீண்டும் அதே குறும்புத்தனம் அவனுக்கு வந்தது. மறுபடியும் கூப்பிட்டால் மக்கள் வருவார்களா என்று பார்க்க ஆசைப்பட்டான். மீண்டும் பாறை மேல் ஏறி புலி புலி, நிஜமாகவே புலி வந்துவிட்டது என்று கதறினான். மக்கள் ஒருவேளை இந்த முறை உண்மையாக இருக்குமோ என்று மீண்டும் ஓடி வந்தார்கள். அப்போதும் ராமு அவர்களை பார்த்து கிண்டலாகச் சிரித்தான். ஊர் பெரியவர்கள் வருத்தத்துடன், தம்பி, ஆபத்து நேரத்தை யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள், ஜாக்கிரதை என்று கூறிச் சென்றார்கள். அன்று மாலை நேரம். சூரியன் செந்நிறமாக மறைந்து கொண்டிருந்தது. திடீரென்று புதருக்கு பின்னால் ஒரு சலசலப்பு கேட்டது. 2 கண்கள் நெருப்பு பந்து போல மின்னின. நிஜமாகவே ஒரு பெரிய புலி உருமிக்கொண்டே வெளியே வந்தது. ராமு பயத்தில் உறைந்து போனான். அவனது உடல் நடுங்கியது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாறை மேல் ஏறி தன் முழு பலத்தையும் திரட்டி கத்தினான். புலி புலி, காப்பாற்றுங்கள், நிஜமாகவே புலி வந்துவிட்டது, என் ஆடுகளை கொல்ல பார்க்கிறது, யாராவது ஓடி வாருங்கள். அவனது அலறல் சத்தம் ஊர் மக்களுக்கு கேட்டது. ஆனால் அவர்கள் ஒருத்தர் கூட நகரவில்லை. பாருங்கள், இன்றும் அந்த சிறுவன் நம்மை ஏமாற்ற பார்க்கிறான், அவன் ஒரு பொய்யன், நாம் போகத் தேவையில்லை என்று தங்கள் வேலையை தொடர்ந்தார்கள். யாரும் வரவில்லை. புலி சில ஆடுகளை தூக்கிச் சென்றது. ராமு பயத்தில் நடுங்கிக் கொண்டே மரம் ஏறி தப்பினான். இருட்டிய பிறகு ஆடுகள் இல்லாமல் அழுது கொண்டே ஊருக்குள் வந்த ராமு யாரும் ஏன் வரவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊர் பெரியவர் சொன்னார், நீ ஏற்கனவே எங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டாய். ஒரு பொய்யன் உண்மையை சொன்னால் கூட இந்த உலகம் அதை நம்பாது. ராமு தன் தவறை உணர்ந்து விம்மி விம்மி அழுதான். அன்று அந்த சிறுவன் ஒரு சபதம் எடுத்தான், இனிமேல் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல மாட்டேன் என்று. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நீதி கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிடுங்க. நன்றி.